கண்களை சுத்தி இருக்கக்கூடிய கரு வளையங்களை போக்குறதுக்கான 5 வீட்டு குறிப்புகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ ஐ கிரீம் நீங்க வீட்லயே பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கடைகள்ல வந்துட்டு அண்டர் ஐ கிரீம், அண்டர் ஐ ஜெல் இதெல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே கண்களை சுத்தி இருக்கிற கரு வளையங்களை போக்குறதுக்காக அவைலபிளா இருக்குது மார்க்கெட்ல. ஸ்டில் நீங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வீட்லயே வந்துட்டு நீங்க செஞ்சு அந்த கரு வளையத்தை போக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான 5 வீட்டு கிரீம் மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சோ அந்த கருவளையம் ஆண்கள் பெண்கள் பாரபட்சம் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. இரவுல வந்து சரியா தூங்காததுனாலையும் அதிகமா வந்து மொபைல் போன், சிஸ்டம், டிவி இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த கருவளையம் ஜாஸ்தியா நிறைய பேருக்கு வரும். இது எல்லாமே ரீசன். இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பர் பண்ணி இன்னும் நல்லா கண்களை பொலிவோட வச்சுக்கிறதுக்கு வீட்டுல சில விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி. இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து முகத்துக்கும் சரி, தலை முடிக்கும் சரி, அட் த சேம் டைம் கண்களை சுத்தி இருக்கிற கருவளையங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க என்ன பண்ணுங்க, அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஒரு நைட் ஃபுல்லா வந்துட்டு அப்படியே வச்சிரணும்னு சொல்றாங்க. ஆரல்ஸ் ஒரு கொஞ்சமா கையில அரிசி எடுத்துட்டு அதை நீங்க தண்ணியில போட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. நல்லா குடிக்கிற தண்ணியில அதை நீங்க ஊற வச்சிருங்க. அதை காலையில எடுத்துட்டு அந்த தண்ணிய லைட்டா கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிட்டு விட்டமின் இ ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கலவையை நல்லா அழகா மிக்ஸ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 1 வீக் வரைக்கும். இதை நீங்க வந்து கண்களை சுத்தி தடவி தடவி வர வர கண்களை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையம் உடனடியா காணாம போயிடும். நம்பர் 2, இந்த மெத்தட்ல வந்துட்டு நீங்க ஷியா பட்டர் கடைகள்ல வாங்கிக்கலாம். இந்த ஷியா பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தட்ல, அதாவது அடியில தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல மேல ஒரு பாத்திரம் வச்சு அதுல வந்து ஷியா பட்டர் போட்டு அதுல தேங்காய் ஊத்தி கொஞ்சமா நீங்க இந்த அரிசி கழுவின தண்ணி நான் சொன்ன மெத்தட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு கலவையுமே நீங்க கண்களை சுத்தி தடவி வர வர உங்களுக்கு கருவளையம் காணாம போயிடும். நம்பர் 3, 2 டீஸ்பூன் பாதாம் எண்ணெய், கொஞ்சமா அரிசி கலந்த அந்த தண்ணி நான் சொன்ன மெத்தட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த தண்ணி, அதோட கொஞ்சமா கிரீன் டீ, அதாவது கிரீன் டீ பேக்ல இருக்கக்கூடிய பையை எடுத்து நீங்க கிரீன் டீ ரெடி பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த மூணையுமேவும் கலந்து அதையும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப நீங்க கண்களை சுத்தி தடவி வர கருவளையம் சரியாகும். நம்பர் 4, லாவெண்டர் ஆயில், கற்றாழை, அரிசி கழுவின தண்ணி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லனா ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையுமே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கருவளையங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்பர் 5, பால் ஆடை இருக்குது இல்லையா, அந்த பால் ஆடைய எடுத்து கண்கள்ல சுத்தி வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். ஒருவேளை இப்ப நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்றீங்க, கம்ப்யூட்டர்லயே தான் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டர். கண்களை சுத்தி நீங்க என்ன தடவிறதாலும் யாரும் வந்து பார்க்க போறது கிடையாது. நீங்க அதை போட்டுட்டே வந்துட்டு கம்ப்யூட்டர்ல ஒர்க்கும் பண்ணலாம். உங்களுக்கு கருவளையம் இருந்தாலும் சரியாயிடும், திரும்ப வராமலையும் பாதுகாக்கும். இந்த 5 வீட்டு வைத்தியங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர வர கருவளையம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா காணாம போயிடும். இதோட சேர்த்து நைட்டு கரெக்டா 10 மணில இருந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு தூங்கணும். அண்ட் ரொம்ப மொபைல் போன், சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதிகமா சிஸ்டம்லயே உங்க ஒர்க் இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அது வந்து பவர்லெஸ் கிளாஸும் இருக்கும், பவர் கிளாஸும் இருக்கும். உங்களுக்கு பவர் இல்லைன்னா பவர் இல்லாத கிளாஸ் போட்டுக்கலாம். அதனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. கம்ப்யூட்டர்ல இருந்து வரக்கூடிய ரேஸ்ல இருந்து உங்க கண்களை பாதுகாக்கும், தூக்கமும் நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.